நாயேனும் ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுங்க அம்மானா ஐயர்கள் காடவர்கோன் சீதராயர் கபிலர் பரணர் கரூர் தேவ செந்தனார் உள்ளிட்ட 9 வருடங்களை திருவிசிப்பார் சங்கராசு இன்று கோட்டை சட்டமேஸ்வர பெருமான் திருக்கோயிலில் சுவாமிகள் திறந்ததினாலே வருணஜபம் நடைபெற்று சாமியில் திருவாய் வந்திருக்கிறார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியல் என்பதை வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இருந்தும் கிடந்தும் நடந்து நினைப்பதுன்னை என்று வணங்குவது மலர்த்தால் எல்லாவரையும் ஒன்றும் அரும்பொருளே அருளே மொழியை மையத்து அன்றும் பிறந்தவனே அழியாமுக்தி ஆனந்தமே ஆனந்தமே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஆத்தாலயங்கள் அவிநாமவல்லியை அந்தமெல்லாம் பொத்தாலை மாகுரம்போன் நிறத்தாலை புவியடங்க காத்தாலை எங்களில் பாதாமும் கருத்துள்ளும் சேர்த்தாலை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்குள்ளே வாத்தியம் வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து
வேண்டும் மரங்களெல்லாம் வாரி விழுகின்ற அன்னையின் கருணையினாலே இந்த இடத்திலே ஒரு ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டு தமிழகத்திலே அளப்படி பணிகளை தொடர்ந்து செயலாற்றி வருகிற நிலையிலே இன்றைய தினத்திலே 56வது அகவை நாள் அவதார நாளாக திருநோக்கம் செய்தபடி இறைவியின் கருணையாலே இந்த விழாவானது செம்மையுடன் நடைபெற்று வருகின்றது. குருவா சன்னிதானந்த அவர்கள் அறிவிச்சின ஒரு சில போற்றி பாடல்களோடு அற்புதங்களை எல்லாம் இருந்த இந்த நூலை வெளியிடுகிறார்கள். பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் என்ற திருநாமம் சேமிக்கப்பட்டு அந்த பஞ்சலிங்கேஸ்வரர் என்ற சொல்லுக்கு உதாரணமாக ஐவகை தன்மைகளையும் ஏன் இறைவனே ஐவகை தொழிலுக்குரியவனாக இருக்கின்றான். அதுபோன்று வளமார்ந்த நிலையிலே இந்த ஆலயம் திகழ வேண்டும் என்று இன்றைய நாள் அட்சயதிரை நன்னாளிலே சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் மகாசன்னிதானனுடைய சமாதி நிலையிலேயும் திருக்கோயிலிலும் நடைபெற்றது. இப்பொழுது இந்த நூலை வைத்து சிறப்பு செய்கிறார்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் செவடி கோமலமே கொன்றை வாசலமே பனிதரும் திங்களும் பாம்பும் வயிறத்தை படைத்த புனிதர் மீன் துண்டி என்னாலும் பொருந்துவதே. எல்லாம் அம்மையுடைய திருவருளாலும் ஆதி குருவனுடைய திருவருளாலும் இந்த நாள் நம்முடைய ஆதிகளுடைய 57வது திரு அவதார நாள். இந்நாளிலே நாம் எல்லாம் சேர்ந்து எப்படி அவரை இங்கு அமர்ந்து நமக்கு அருளாட்சி செய்யும் பொழுது நாம் வந்து வணங்கினோமோ அதே போல நம்முடைய ஆதிவச்சர்கள் அனைவரும் நம்முடைய மடாலயத்துக்கு வருகை புரிந்து சுவாமிகள் எந்த வழி காட்டினாலும் அந்த வழி தடவராமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களாலே அவனத்தால் வணங்கி என்கின்ற மந்திரத்திற்கு ஏற்ப நம்முடைய குருமரா சன்னிதானத்தில் 5 2 ஆண்டுக்கு முன்பு 5 2 ஆண்டுக்கு முன்பு அருவருமை ஆலயத்தை 5 2 ஆண்டுக்கு முன்பு 5 சுவரின் நேசர் என் போமா சுவரின் நேசர்
வயசுல ஆண்களுக்கு கண்டெடுத்து இத்தனை வேலையை 45 வயதுக்குள்ள 10 வயசு நமக்கு என்ன தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியாது. 15 வயசு அது இளம் கண்டு பயமடையாது. 20-25 வரைக்குமே ஒரு நிலைப்பாடு சாதாரண காரணம். எல்லாருக்குமே தெரியும். நம்ம 25 வயசு வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு மாறி வருது. அந்த 25 வயதிலே தன்னை துறவியாக்கி கொண்ட நம்முடைய சுவாமிகள் அப்படியே கல்லு முள்ளு மண்ணை குண்டு குழிய மேடாக்கி இன்னைக்கு எங்கேயுமே கல்லும் இல்லை முள்ளும் இல்லை மண்ணும் இல்லை கூட காலையாச்சு இடமே கட்டுருக்கு. எங்காவது ஒரு ரூம் கட்டலாமான்னு பார்த்தோம்னா யாரும் கிடக்கு. இத்தனை வேலையும் 30 வயசுக்குள்ள 30 ஆண்டுக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னையர்களால் பண்ணியிருக்காங்க. குருவர்களாலே அன்னையுடைய அருளினாலே பெரிய பெரிய மகான்கள் அருளினாலே எப்படி அருள் கிடைக்குன்னா ஒன்று கடவுள், இல்லை குரு, மாதா பிதா குரு தேவி. இந்த 4 பேர் இருந்தால் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செம்மையடையும், சிறப்படையும், செழிப்படையும். 3 ஒன்று தான். நான் சொல்ற விதம் பார்த்தீங்கன்னா 3 எப்படி சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எப்படி அது மாதிரி இத்தனை வேலை நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் எல்லா சாமிகளிடத்துமே அன்பு அரவணைப்பு. சாமிகள் மட்டும்தான் கீழ் இருக்கிற மனிதர்களுக்கு மேல வரைக்கும் இருக்கிற அனைவரிடத்திலுமே அன்பாக கருதக்கூடியவர். அத்தகைய குருமகா சன்னிதானங்கள் கடந்த மார்ச் 12ஆம் தேதி அங்காள பரமேஸ்வரி பாதத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார். எப்படி குழந்தை போய் எங்க விளையாடு? அம்மா தான் விளையாடு. நீங்க சொல்லுங்க, 3 வயசு வந்து எங்க போகும்? வெளியே போய் கிரவுண்ட் பிளே கிரவுண்ட் போய் விளையாடுமா? எங்க? தன்னுடைய தாய் அருகில். அதுபோல நம்முடைய சுவாமிகள் அன்னை அங்காள பரமேஸ்வரி அருகில் அமர்ந்து நமக்கு எல்லாம் வரலாறு செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமகனார், திருமகனார், கோமான், பல்வேறு பெயரை கொண்டவர். சொல்லவே முடியாது. சிவலிங்கேஸ்வரர், போற்றிலிங்கேஸ்வரர், படையலிங்கேஸ்வரர், வடகலிங்கேஸ்வரர், தர்பலிங்கேஸ்வரர், இத்தனை லிங்கேஸ்வரர் சொந்தக்காரு. கடைசியில் பஞ்சலிங்கேஸ்வரருக்கு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் படாதவன் எடுத்துதான் இருப்பான். அப்பா 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 காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சா நைட் தூங்குறதுக்கு 11 மணிக்கு படுத்தாலும் மறுபடியும் 2 மணி தான். இன்னைக்கு மனத்துல இல்ல பாருங்க. இன்னைக்கு சாமியுடைய அவதாரம். நான் எங்க இருக்கிற பாருங்க, நேற்று சாயந்தரம் 2 மணிக்கு ஏவிபியில வந்து சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணினே மழை வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரக கோட்டையில மலைக்காக போகுது. யாரும் பண்ண மழை வருது. எப்படிமா பாட கதவு திறந்த மாதிரி பூஜை பண்ண வருது. யாருக்கு? குழந்தைங்க எத்தனையோ வேலை நினைச்சு பூஜை பண்ண நினைச்சதப்போ. ஆனால் நான் அறிவித்த தேதி, என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி அறிவித்த தேதி நாளை மலை ஒரு உத்தரவாச்சு சொன்னேன், பண்ணினேன், நடந்துச்சு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்போ அம்பாவை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன், அம்பாவை நீங்க பார்க்க நினைக்கிறேன். அம்பாவை நான் மட்டும் பார்க்க முடியல, பார்க்க வச்சு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. தான் பெற்றிருக்கோம் பெரிய வழி. அதுபோல மலை கல்வின்னு சொல்லி ஒரு 10 நாளை கூட சுத்திட்டு சொல்லிட்டே இருந்தார். ஆனா 10ஆம் தேதி 9ஆம் தேதி சாயந்தரம் காமான்னு சொல்லியாரு. அங்கேயுமே 10ஆம் தேதி அச்சயத்தில் பண்ணலாம்னு சொன்னா இப்ப எல்லா இடங்களையும் மழை வந்தாச்சு. எப்படியாவது அவர் வர நேரம் வந்தார். பட் சொன்ன நேரம் என்ன சொல்லி நீங்க வந்து புலவர் ஐயா துர்காக்கடி வரும்னு சொல்றோம். வந்தாச்சு. வரலீனா இல்ல. அது மாதிரி வர்ணபவன் இன்னைக்கு வரும்னு சொல்லியாச்சு, வந்தாச்சு. இது போல இத்தனை வேலையும் மூலியை உருக்கி உள்ளில் வைத்து கொடுக்கிறார் மாய நம்முடைய சாமிகள் இத்தனை பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி நான் ஆதினை செய்வர்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். எப்படி? நான் சேர்த்து வைத்த சொத்து ஆதினை செய்வர்கள். அவங்கதான் பண்ணலாம் எல்லாருமே. நான் உட்பட நான் குழந்தையாக வந்தேன். நீ பாருங்க புளி தெரியுது. அம்மா பாருங்க எல்லாரும் புளி இருக்கா? புளி இருக்காரு. அந்த புளியில கொசுவை கட்டி வரலாமா படுத்துட்டாங்க. அம்மா நீ உட்கார இடத்துல விரிச்சு பெட்டு. எப்படி? அந்த இடத்துல விரிச்சு படுத்துருந்த அந்த குழந்தை இன்னைக்கு இந்த சிம்மாசனம் உட்கார்ந்துருக்குதுன்னா சாதாரண காரியம் நினைச்சு பாருங்க. 12 வயசு என்னுடைய அம்மா அப்பா குரு தெய்வம் 4 பேர் நான் பிடிச்சேன். ஒரு ஆள் பிடிக்கல, 4 பேருக்கு பிடிச்சேன். ஒரு ஆள் பிடிச்சேன், ஒரு ஆள் விளையாட்டு 4 பேருக்கு பிடிச்சு மார்க்கெட்டை கூட சிரமப்பட்டு பிடிச்சார். நான் 4 பேர் சேர்த்து பிடிச்சி வச்சிட்டேன். அப்ப அந்த அருள் பெற்ற காரணத்தினாலே இன்று உங்கள் எல்லோருக்கும் அருளாசி வழங்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு எல்லாரும் அம்மா அப்பா இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல உட்கார்றதுக்கே கிடையாது. அந்த அருளை குருமகா சன்னிதானங்கள் அன்னை அக்காலத்தி பொக்கடத்தி அண்டபை இரண்டத்தி விக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பங்காளித்தி தேவிமா காண சிவசக்தி நாடிமணி போற்றும் அடியார்கள் வினை போக்கி அதிலிருந்து தோன்றிற்கு அம்மை துறையத்தி சாத்திரியா பச்சை நிறுத்தி பவளக்கொடியை வச்சு கச்சை முறையிட்ட மலைச்சி சடைச்சி நிலையாரி வேளாண் நிலைச்சி அடையார் அண்ணடைச்சி அறுவச்சி கண்டல் வலிச்சி கண்டச்சி பண்டுதலை பாய்ச்சி சடைச்சி வழிபடி வங்கைச்சி பேச்சு இளவரிச்சி பேரச்சி அத்தகைய அன்னையுடைய பராசக்தி பேருனாலே எதை நீங்க செய்யினாலும் செஞ்சிடும். இதை வாசகமா வாசி, அதை வாசகமா வாசி.
பாடணுமா பாடிடும், ஒரு டான்ஸ் ஆடணுமா ஆடிடும். என்ன சொன்னார்? சித்தவர்த்தமா யோகாவா? இத்தனையும் என்னுடைய குருநாதர் எனக்கு 10-12 வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தது. இந்த இடத்துல உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வாத்தியார் வச்சு இத்தனையும் சொல்லிக் கொடுத்து இங்க உட்காந்து நான் நினைச்சேன் இத்தனை எது சாமி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பணம் செலவு பண்ணி அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். இப்பதான் தெரியுது இதெல்லாம் இருக்கு. எப்படி இந்த குழந்தை பையன் எதுவும் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இத்தனைக்கு ஒரு வாத்தியார் வச்சு கட்டுறது கைமண்டல் கலாறு உலகம். ஆனா எதை கற்றுக்கிறோமோ அதை தெல்ல தெளிவாக கற்றுக்க சொல்வது போல மிக அற்புதமான முறையில் நம்ம எந்த பணி செய்தாலும் எந்த விழா நடந்தாலும் அதற்கு ஒரு மலர் பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது. அந்த வகையில் குருமகாசனார்கள் எந்த பணி செய்தாலும் அந்த பணிக்கு ஒரு மலர் இருக்கும். அந்த வகையில் சாமிகள் போன வருஷமே கொடுத்துட்டாருமா. இந்த புத்தகத்துக்கு வெளியே இருக்கு, எங்கிட்ட கொடுக்கல, பிரஸ்காரி டைரக்டா. ஏன்னா அடுத்த வருஷம் ஜெயந்தி விழாவுக்கு இந்த மலர் போட்டிருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமத்துல சான்ஸ்கிரிட் நமக்கு தெரியாது, அதனால பாருங்க விளக்கத்தோட ஓம் ஆதிசக்தி நமஹ அப்படின்னா என்ன ஒரு சொல்லு தெரியுது. ஆதி பரம்பொருளானவள். ஓம் அகுலாய நமஹ அப்படின்னு என்ன நிறைந்த குணங்களை உடையவர். ஓம் ராஜாய நமஹ அழகுடைய அன்னை. எப்படி இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கின்ற சான்ஸ்கிரிட்ட தமிழாக்கம் செய்து அன்னைக்கு கொடுத்துருக்காரு குரு. சாதாரண ஆளை பாருங்க, எத்தனை மணிக்கு சமாதியாவது எழுதி கொடுத்துருக்காரு. 18 மணி தெரியும் நான் நினைச்சேன். அறிவாக்கல நினைச்சுட்டு தெரிஞ்சு டைரி எடுத்து பார்த்தா ஹிந்தி, மலையாளம், துருவு, மராட்டி, எழுநூறு சரி எடுத்து பார்த்தா அது ஒரு மொழியில எழுதிருக்காரு. ஒரு ரகம் போட்டு அதனால 12 மணி தெரியுமா? இது என்ன எழுதி கேட்டா அவர் சொல்றாரு, அமெரிக்கா மாநாட்டில் ஒரே மாதத்தில் 32 லட்சம் பேர் வாழ்ந்து வரப்படுகிறார்கள் அப்படின்னு எழுதிருக்குது. எப்படி அப்படி எழுதிருக்கு? நான் நினைச்சேன் கடவுளை அந்த மாதிரி பண்ணக்கூடாது, குருநாதர் எழுதி வச்சிருக்காரு. என்னதுன்னு கேட்டா நடக்க போறது எழுதியிருக்காரு. எப்படி கொரோனா வருது சாமி ஃபர்ஸ்டே சொன்னாரு, அதுதான் டைரியில் எழுதியிருக்குது நடக்கும். அதனால நடக்கும் நம்ம வேண்டிக்கலாம். தர்மம் செய்கின்ற பகுதி காலம், அதர்ம பகுதி அழிக்கப்படும். அது கடவுளுடைய வாக்கு. எப்படி உலகம் 4 யுகம், முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் 4ஆம் யுகத்தில் இருக்கின்றோம். இதுவும் மறுபடியும் மாறு. என்னைக்கு மாறு, எப்ப மாறு அப்படிங்கிறதுல அன்னை அங்காள பரமேஸ்வரன் நம்முடைய சாமியை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாம் இருக்கும் வரை தர்மம் செய்கின்ற பணியை செய்ய வேண்டும். அத்தகைய அருளை நமக்கு எல்லாம் வழங்க வேண்டும் என்று சாமியில் பிரார்த்தனை செய்து இங்கு வருகின்ற நண்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவரும் எல்லா வளர்ந்து தெளிவாக பிரார்த்தனை செய்து பொங்கல் செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கெல்லாம் கருவிலை இல்லாத எதிராட்டி பங்கை தன் கூட பணமா வரையீங்க அங்கே தனி அங்கே அடிக்கவனை போற்றி எனக்கு சரியா ஒரு 3 மணிக்கு நான் புறப்படணும். மலேசியா திருநாட்டுக்கு செல்ல வேண்டும். இன்று இரவு விமானம் செல்லிருக்கின்றது. ஆகையால் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை, ஆனா நம்ம போனது வெளியே எல்லாருக்கும் போயிட்டு நம்ம மனத்துக்கு நம்ம 12 மணிக்கு உள்ளே வரும். இத்தனை வேலை சாமி பண்ணிட்டு இப்ப நமக்கு கொடுத்தாரு. அதாவது நம்ம வீட்டு விழாவுக்கு வெளியே போவோமா? நீங்களே கேளுங்க. நம்ம வீட்டுல ஒரு காலத்து பிறந்த நாள் கல்யாணத்துக்கு போவோமா? ஆனா அப்போ நம்ம சாமி என்ன பண்ணிருக்காருன்னா, போன வருஷம் ஜெயிச்சுல என்னாச்சுன்னா பல்லெடுத்து குரு போயிடுச்சு. அதை மட்டும் நேரம் கிட்டாமலைக்கு கும்பாச்சாரி அதே வருஷம் 12 மணி அதே மாதிரி வருஷம் பண்ணிட்டு அதே மாதிரி பல்லெடுத்து வண்ணாலயத்துல வருண பகவானுக்கு வேலி, அதே வருஷம் நேரம் கோட்டீஸ்வரன் கோயில, சகவேஸ்வரன் கோயில வருண ஜபத்துக்கு மந்திர வேலி, அதே வந்து 12 மணிக்கு வர. அதுவும் இது பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா இல்லை ஒன்றா வருது. பிளஸ் இந்த பிளஸ் எப்படி வர்ற மாதிரி நேரம் வந்து எல்லாமே கொஞ்சம் கூட மாறல. சரி நம்ம நைட்லேயே தங்கியில பண்ணலாம் பார்த்தா நைட் நான் தங்குவதாக ஒரு வேலை. அதே மாதிரி சாமி நைட் தங்கி பண்ணலான்னு போன வருஷத்துல போட்டனால இல்லை, எல்லாமே அவங்க சித்து விளையாடுறது தான். இந்த அளவு பண்ணிருக்க இந்த வேலையிலே இந்த மலரை நம்முடைய ஆதரிச்சவர்கள் திரு அப்பாவா நமக்கெல்லாம் இருக்கின்ற மதுராச்சரையா அவர்கள், நம்முடைய இயற்கை விஞ்ஞான ஐயா ஆதரிச்சர் மயில்சாமி ஐயா அவர்கள், நமது ராஜண்ணா அவர்கள் மற்றும் நம்முடைய பிரசிடென்ட் ஐயா இருவூர் முன்னாள் பரமசிவம் ஐயா அவர்கள், ஐயா வாங்க ராஜண்ணா வாங்க, டாக்டர் அழகேந்திரன் ஐயா அவர்கள், நூல் முருகேசனார் ஐயா அவர்கள், சத்யேந்திரன் ஐயா அவர்கள் மதுரை வாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆள் சாமி நியமித்த மாதிரி கூட ஏரியாவுக்கு வெளியிருக்க ஒருத்தர் வெளியிருக்க ஒருத்தர் கொண்டாடி போட்டு தலைவர் சுப்பிரமணியம் வாங்க. எல்லாரும் கொண்டாடி போட்டு இது மிலிட்டரி அவர்கள் மேடை கொடுமாறு சொல்லியிருக்கின்றோம். மிலிட்டரி கற்பனை கமலர் சுப்பிரமணியம்
நம்முடைய காமாட்சி ஆதரத்துக்கு ஆதரப்படுவதாக சாமியிலே போல் நியமித்திருக்கிறார். விளைந்து ஒரு ஆறாவது பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் அத்தகைய எம்பெருமானுடைய பேருகளாலே புலவழிய வைஷவனை முன்னில்லாம ஞானத்தின் திருவுருவாய் நண்பரையும் கைத்துறை மானத்தின் செயற்றி மன்னிகள் மதிப்பாய் இங்கே எழுந்தபடி அவர்கள் செய்கின்ற இந்த நட்பணி எல்லோரும் கண்ணார கண்டி மனதார இணைந்து வாழ்த்தி எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று ஞானத்தின் திருவுருவை நண்பரையும் கைத்துறை வானத்தின் செயற்றி மன்னிகள் மதிக்கொண்டு தேரக்கவரத்துண்டு செய்தெல்லாம் செய்திருக்கும் காலத்தின் எழுதத்தை கண்களிப்பட்டனோ. அனைவருக்கும் கோவை காமாட்சி ஆதீனம் 51 சக்தி பீடம் குருமகா சன்னிதானம் ஞானகுரு எவ்வளியோ அவ்வளியை 2வது குருமகா சன்னிதானம் இப்பொழுது இன்று ஞானகுருடைய குருமூலவராக அனைவருக்கும் அருங்காட்சியகத்தில் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய சாமி அனைவர் வீட்டிலே உள்ளத்திலேயும் இருக்கின்றார். அதுபோல் இங்கே 51 சக்தி பீடத்திலே வருகின்றவர்களுக்கு பக்கத்திலே அங்காளம்மன், அதற்கு பக்கத்திலே ஞானகுரு அவர்கள் கவலைப்படாதே கைவிட மாட்டேன் என்று அவருடைய அருள் வாக்கு. அதே போல் 2வது குருமகா சன்னிதானம் சாஸ்திரி ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்கள் இன்றைய தினம் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைவருக்கும் அவருடைய திருக்கரங்களால் பிரசாதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பக்தர்களும் வழக்கம் போது வாங்க, வெளியே போகிறவர்களுக்கு நேரத்தில் வழிவுங்க மணி அப்படி வழங்கப்படுகிறது. காலம் நாள் கருதி அவர் 2 மணி நேரத்தில் போவார். அப்படியே சொன்னாரா மலேசியா போனார். அனைவரும் அவருக்கு திருப்பாளர்களால் ஞானகுரு அவர்கள் முன்னே சாமி அவர்கள் தான் சொல்வார். அவர் என்னை கை கூட்டிக்கொண்டே முன்னே போகின்றார், தலைவர் நாங்கள் பின்னாடி போகின்றோம். அதே போல இப்பொழுது அவருடைய திருக்கரங்களால் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானமானது வழக்கமாக நடைபெறும் டைமிங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அங்கே சென்று ஞானகுருடைய அன்னதானத்தை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்போடு கேட்டுக்கொண்டு தொட்டது விளங்கும் வைத்தது விளங்கும் என்று அருளாசியோடு ஞானகுரு அவர்கள் ஒவ்வொரு வாங்கலாம். ஆகவே இன்றைய தினம் 2 சாமி அவர்கள் நாள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். 2 கோயிலை சேர்ந்தவர்கள். ராசிகாலத்தில் இருந்தும் மாரியம்மன் கோயில் கல்விக்காக வந்திருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவராக அன்போடு கேட்டுக்கொண்டு அன்னதானமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே சென்று அன்னதானத்திலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். ஞானகுருடைய அருளாசி நாள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லாரும்
திருசக்தி மன்றத்தில் அவர்களுடைய அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் கவலைப்பாடாதை கைவிட மாட்டேன். அவர்கள் அரசியலை கொண்டு வந்திருக்கிறார்கள். 56வது அவதரித்த நாள் சிறப்பாக அன்னதானம் சிறப்பாக ஞானவர்களுடைய சிறப்பு அன்னதானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மற்றொரு இளைஞர்களும் அன்னதானத்திலே கலந்து கொள்வதற்குமாய் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே அம்மையப்பனார்கள் இப்பொழுது அருளாசி வழங்குவார். இன்று முதல் என்னை ஆதிய புரோகரைக்கு வேண்டி பரவியோம் வித்தகன் தாரினை கண்டு பரவியும் சிறுபகையும் என்னால் மதம் நீதிகள் ஏழாண்டே நொந்து நோயால் புயலுற்ற நாடெங்கும் கண்ணி தமிழ் வளர ஏற்று அருளீர் ஈன்றதாய் போல் இன்பத்தை ஊட்டீர் உன்னடி பரவினோம் வித்தகர் வித்தை உயிரையும் மலர் பணிந்தேன். காரணத்தினால் உடனடியாக தேவனுடைய ஞானவர்களுடைய அருளாசி எப்பொழுதும் அருளாசி பெற்றவர். குருமானவர்கள் உடனடியாக வேலை ஆரம்பித்து வருவார்கள். அன்போடு அழைக்கின்றோம். அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே சென்று அன்னதானம் அந்த பையன் கொஞ்சம் முன்னாடி வரும், அந்த கொடியை கொஞ்சம் முன்னாடி வரும். ஐயா பின்னாடி கரெக்டுங்களா? கரெக்டா? கம்பத்தை கரெக்டா? ஓகே.